பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 8:32 நமக்கு நல்லாவே தெரிஞ்ச வசனம் தான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து சத்தியத்தை கொண்டு நம்மை விடுதலையாக்குகிறார். இப்ப சத்தியம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது யோவான் 14:6 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இயேசு கிறிஸ்து சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறாரு. அந்த சத்தியபரர் நம்மை விடுவிக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். மேலும் யோவான் 17:17 உம்முடைய வசனமே சத்தியம் என்றும் எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவன், அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார் அப்படின்றதை நம்ம வாசிச்சிருக்கிறோம். பட் குமாரன் தான் நம்ம விடுதலை ஆக்கணும் இல்லைங்களா? குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பட் இந்த விடுதலை 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 அப்படின்ற காரியம் எதிலிருந்து விடுதலை அப்படின்றத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம எதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும்? அநேகர் ஏற்கனவே விடுதலை ஆகியிருக்கிறோம், ஒரு சிலர் விடுதலை ஆகிக்கிட்டு இருக்கிறோம். பட் இனிமேட்டு விடுதலை ஆகணும்னு சொன்னாலும் எதிலிருந்து விடுதலை ஆகணும்? பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து அவர் குமாரனா புறப்பட்டு வந்தார். அதனாலதான் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அந்த சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும்னு சொன்னாக்க, இந்த பாவத்திலிருந்து நம்ம விடுபடக்கூடிய காரியங்களை நம்ம இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். எல்லா பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆயிட்டோமா, இல்ல இன்னும் ஒரு சில காரியங்கள் பாக்கி இருக்குதா அப்படின்றத நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாய் இருப்போம். ரோமர் 6:16 முதல் 23 வசனங்களை வாசிப்போம். Romans chapter 6 verses 16 to 23. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஆனாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை கடைசியா கேட்டோம். தேவனுடைய கிருபை வரம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. பட் இந்த பாவத்தை குறித்தும் நித்திய ஜீவனை குறிச்சும் வேறு பிரிச்சு காமிச்சிருக்கிறது தான் இந்த வசனங்கள். நம்ம 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க ஆரம்பித்தோம். 16வது வசனத்துல மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஆனாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கு ஆனாலும். இப்ப பாவம் மரணத்துக்கு கொண்டு போகுது. கீழ்ப்படுதல் எதை நோக்கி நம்மை கூட்டி செல்கிறது? நீதியை நோக்கி நம்மை கூட்டி செல்கிறது. அப்ப பாவமா கீழ்ப்படுதல் அப்படின்னு பார்த்தா நமக்கு கீழ்ப்படுதல் தான் வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்மை நாமே ஒப்புக் கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து சபையை ரட்சிக்க தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நம்முடைய அவயங்களை நம்ம நீதிக்கும் ஒப்புக் கொடுக்க முடியும், நம்முடைய அவயங்களை நம்ம பாவத்துக்கும் ஒப்புக் கொடுக்க முடியும். நாம எதற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் அப்படின்ற கேள்வி நம்ம கையில தான் இருக்குது. அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? நம்ம எதற்கு அடிமையா இருக்கிறோம்? நம்முடைய அவயங்களை எதற்கு ஒப்புக் கொடுக்கிறோமோ நம்ம அதுக்கு தான் அடிமையா இருக்கிறோம். இப்ப என்னுடைய கண் சரியான காரியங்களை பார்க்குது, என்னுடைய இருதயம் சரியானதை சிந்திக்குது, என்னுடைய வாயின் வார்த்தைகள்லாம் கரெக்டா வருது, என்னுடைய அவயங்கள்லாம் வசனத்தின்படி நடக்குதுன்னு சொன்னாக்க நான் கர்த்தருக்கு அடிமையா நான் ஒப்புக் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். பட் இல்ல, வாய் இஷ்டப்பட்டதை பேசுது, கண் இஷ்டப்பட்டதை பாக்குது, இருதய சிந்தனைகள் மாம்சத்தின்படி சிந்திக்குது அப்படின்னு சொல்லி எல்லா அவயவங்களையும் நம்ம கீழ்ப்படியாமைக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னு சொன்னாக்க நம்ம யாருக்கு அடிமையா இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா
பாவத்துக்கு தான் அடிமையா இருக்கிறோம். அதனாலதான் பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்கிறார். பட் பழைய வாழ்க்கையில வந்துட்டு பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்க அப்படின்னு 17வது வசனம் சொல்லுது. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தோம், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படைந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தருடைய சட்டத்திற்கு என்ன பண்ணணுமா? மனப்பூர்வமா கீழ்ப்படியணும். சில நேரங்கள் நம்முடைய அவயங்கள் வந்துட்டு விடாது. பழைய மாம்ச சிந்தையை நோக்கி, மாம்சத்திற்கான பேச்சுக்களை நோக்கி அவயங்கள் கொண்டு செல்றதுக்கு ட்ரை பண்ணும். மாம்ச சிந்தை மரணம் என்று எழுதியிருக்கிறது. இந்த மரணத்திற்குரிய மாம்ச சிந்தை வந்துட்டு ஏதாவது காரியம் கர்த்தருக்கு விரோதமானதை வந்துட்டு சிந்திச்சு பேசுறதுக்கு அது செயல்படும். இப்ப எது மேலோங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆவியின் தன்மை மேலோங்கி இருக்குதா, இல்ல மாம்சத்தின் தன்மை மேலோங்கி இருக்குதா அப்படின்றத நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். இது குறிப்பா ஒரு கணவனும் மனைவியும் அவங்க செப்பரேட்டாவே நிதானிச்சுக்கலாம். வந்துட்டு குடும்பத்துக்குள்ளார என்னுடைய கணவர் என்கிட்ட எப்படி பேசுறாரு, என்னுடைய மனைவி என்கிட்ட எப்படி பேசுறாங்க, ஆவியின் தன்மையில அவங்க பேசுறாங்களா, இல்ல மாம்சத்துக்குரிய தன்மையில பேசுறாங்களா, அவங்க என்ன தன்மையில பேசுறாங்க அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரை இம்ப்ரூவ் பண்ற பிள்ளைகளா நம்ம இருக்கணும்ன்றதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. ஏசப்பா இதை தான் நம்ம கிட்ட வந்துட்டு விரும்புறாரு. குடும்பத்துக்குள்ளார இருக்கிறவங்க கணவன் மனைவியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும், மனைவி கணவனை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும், பெற்றோர் பிள்ளைங்களை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும், குடும்பத்தார் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு வசனத்துக்குள்ளார நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. பட் என்ன தன்மை ஒருத்தட்ட மேலோங்கி இருக்குதுன்றது அந்த குடும்பத்தாருக்கு ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள் என்று 18வது வசனம் சொல்லுது. நம்ம நீதிக்கு அடிமை ஆயிட்டமா இல்லையா அப்படின்றது நமக்கு மட்டும்தான் நல்லாவே தெரியும், இல்லை நம்முடைய குடும்பத்தாருக்கு நல்லாவே தெரியும். நம்ம இந்த காரியங்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கணும். நான் ஆவியின் கனின்னு வந்துட்டு சொல்றோம். ஆவியில் பிறப்பது என்பது ஆவியின் கனியில வந்துட்டு வளர்ந்து கொண்டே இருப்பது, இதுதான் ஆவியின் கனின்னு வந்துட்டு சொல்றோம். பட் இந்த ஆவியின் கனி குடும்பத்தாருக்குள்ளார இருக்குதா அப்படின்றத நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருக்கிறோம். பட் இந்த ஆவியின் கனின்னு பாக்குற ஒரு விஷயத்துல ஒரு வேறுபாடையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கள்ள போதனையை போதிக்கிற ஒரு சகோதரன்ட்ட வைராக்கியமா நம்ம வந்துட்டு வசனத்தை வந்துட்டு பேசுறது ஆவியின் கனியை இழப்பதற்கு சமம் கிடையாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். வசனத்தை என்ன, கர்த்தர் கோபப்பட்டார் என்று வசனம் சொல்கிறது. அவர் ஒரு முறை கோபப்பட்டு சவுக்கு எடுத்து பின்னினார், அந்த மேஜைகள் வந்துட்டு கவிழ்த்து போட்டார் என்று வசனம் சொல்கிறது. அதே போல பவுல் வந்துட்டு பிசாசின் மகனேன்னு வந்துட்டு சொல்றான். பேதுருவும் வந்துட்டு ஒரு சிலர் கடிஞ்சுக்கிட்டதை பாக்குறோம். குறிப்பா வந்துட்டு அனனியா சப்பிராவுடைய மரணத்துல சப்பிரா சாகும் பொழுது நீயும் மரிக்க போற அப்படின்ற வார்த்தை வந்துட்டு பேதுருனுடைய வாயிலிருந்து வருது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. வைராக்கியத்தோட பேசுறதுன்றது வேற காரியம், ஆவியின் கனியை இழக்கிறதுன்றது வேற காரியம். சோ வைராக்கியத்தோட பேசுறது ஆவியின் கனியை இழப்பதற்கு சமம் அல்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். வசனத்தை புரட்டி பேசுறவங்கள்ட்ட, வசனத்துக்கு கம்ப்ளீட்டா டெட் அகேன்ஸ்டா பேசுறவங்கள்ட்ட வைராக்கியமா தான் நம்ம பேசி ஆகணும். பட் தனிப்பட்ட பர்சனல் இன்சல்ட் அப்படின்னு வரும்பொழுது நம்ம ஆவியின் கனியை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். சில நேரங்கள் உங்களை தூஷிக்கலாம். ஒரு சிலர் நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால உங்க குடும்பத்தாரே வந்துட்டு உங்களை தூஷிக்கலாம். கள்ள கிறிஸ்தவர்களும் இல்ல கள்ள போதவர்களும் உங்களை தூஷிக்கலாம். அப்படி பர்சனல் ரெபியூக்கு வந்துச்சுன்னு சொன்னாக்க, பர்சனல் இன்சல்ட் வந்துச்சுன்னு சொன்னாக்கா ஆவியின் கனியோட நம்ம பொறுத்து தான் வந்துட்டு போகணும். பாவத்தினின்று நம்ம விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளா இருந்தோம்னு சொன்னா இந்த வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிட்டு அதன்படிதான் நம்ம வாழ்க்கையை வாழணும். 19வது வசனத்துல பாதியில முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். இது நம்ம செஞ்சுட்டோமா அப்படின்றத வந்துட்டு நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். என்னுடைய எல்லா அவயவங்களும் வந்துட்டு கர்த்தருடைய சித்தப்படிதான் இயங்குதா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. குறிப்பா வந்துட்டு நம்முடைய நாவு, என்னுடைய நாவு பேசுறது எல்லாமே கர்த்தர் சொல்ற வார்த்தையை தான் நான் பேசுறேனா, இல்ல நானா இஷ்டத்துக்கு பேசுறேன், என்னுடைய மாம்ச சிந்தை என்னை இயக்கி வைக்கிறதா, என்னுடைய இருதயத்துல இருக்கிற தேவையில்லாத மாம்ச சிந்தைகள் என்னை இயக்கி கொண்டிருக்கிறதா அப்படின்றத நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். ஒவ்வொரு அவயமும், அது கண்ணா இருக்கட்டும், இல்ல நம்முடைய வார்த்தைகளா இருக்கட்டும், இல்ல நம்முடைய இருதய சிந்தனைகளா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளா தான் இருக்கணும். 21வது வசனத்துல இந்த காலத்துல இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களை நம்ம பழைய வாழ்க்கையில செஞ்ச உண்மைதான். சிலை வழிபாடு செய்த காரியமா இருக்கலாம், பொய் சொன்னதா இருக்கலாம், ஒருத்தர் மேல கசப்பா இருந்த காரியமா இருக்கலாம், பொருளாசையோட நம்ம வாழ்க்கையை வாழ்ந்த நாட்களா இருக்கலாம். இதெல்லாம் இன்று நமக்கு வெட்கமாக தோன்றுகிறது உண்மைதான். பட் இப்பொழுது 22வது வசனம் சொல்லுது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, எதிலிருந்து விடுதலையாக்கப்படணும்?
பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம கள்ள சபையிலிருந்து விடுதலை ஆயிட்டோம், கள்ள போதகர்கள்ட்ட இருந்து விடுதலை ஆயிட்டோம், டிவி சினிமால இருந்து விடுதலை ஆயிட்டோம், பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோமா இல்லையா? இந்த அடிப்படை கேள்விய நம்மளை நாமளே கேட்டுக்கலாம். இதுக்கு ஆவியானவர் நம்ம இருதயத்திலிருந்து பதில் சொல்லுவார். பாவத்திலிருந்து முற்றிலுமா நம்ம விடுதலை ஆயிட்டோமா? இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்கு நம்ம இப்படிதான் போக முடியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோம்னு சொன்னாக்க தேவனுக்கு அடிமைகளா மாறுறோம். பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலனா இருக்கிறது, முடிவு நித்திய ஜீவனா இருக்கிறது. சோ இந்த ஒரு பாதையில நம்முடைய வாழ்க்கை வந்துட்டு வருஷா வருஷம் முன்னேறி செல்கிறதா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காஸ்பல் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும்னு சொன்னா வருஷா வருஷம் ஒரு முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில இருக்குதா அப்படின்றத உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே சோதிச்சு பாருங்க. ஒவ்வொரு வருஷமோ இல்ல ஒவ்வொரு 3 மாசமோ ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்துல வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வந்துட்டு ஆவிக்குரிய ரீதியில வந்துட்டு ஒவ்வொரு 3 மாசமும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதான்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். தொடர்ந்து வாசிப்போம். எபேசியர் 1 அதிகாரம் 13 முதல் 14 வசனங்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய சுதந்திரம். சுதந்திரம்னா விடுதலை, சுயாதீனம் என்று வேதம் சொல்கிறது. இந்த சுயாதீனம், இந்த விடுதலை, இந்த சுதந்திரத்துக்கு அச்சாரமாய் இருக்கிறவர், கேரண்டி யாருங்க? நமக்கு ஒரே கேரண்டி பரிசுத்த ஆவியானவர் தான். மேலும் 13வது வசனத்துல நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். விசுவாசிகள் ஆன போதுன்னா என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் பெறும் பொழுது நம்ம விசுவாசியா மாறுறோம் அந்த ஸ்டேஜ்ல. அதனாலதான் விசுவாசி ஆன பொழுது பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? அவர் முத்திரையா இருக்கிறார். சீல் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னா தேவனுடைய முத்திரை என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அதனால நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ளார முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம். இதைத்தான் நம்ம பல வசனங்கள்ல வாசிக்கிறோம். எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த 13வது வசனத்துல விசுவாசி ஆனப்பதான் நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றோம். இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் எபேசு சபையில கேட்கிறான். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல 1 வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது பவுல் எபேசு சபைக்கு போறான். ஒரு கேள்வியை கேட்கிறான். நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறான். பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறான். நாங்க வந்துட்டு யோவான் ஸ்நானன்ட்டு எடுத்தோம்னு சொல்றப்ப, இல்லப்பா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்துட்டாரு, நீங்க அவரை தான் விசுவாசிக்கணும், மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். இந்த 2 வசனங்களையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தையும் அங்க என்ன கேட்கிறான்? விசுவாசியானப்ப பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இங்க கேட்கல, டைரக்டாவே சொல்றான். எபேசியர் 1:13 வந்துட்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகள் வந்துட்டு பரிசுத்த ஆவியின் ஏவுதல்னால வந்துட்டு இருக்குதா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. தேவையில்லாத மாம்ச சிந்தைகளை வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விரட்டுற பிள்ளைகளா இருக்கிறோமா? மாம்ச சிந்தைக்கு பல வாரங்களா, பல மாதங்களா, பல வருடங்களா இடம் கொடுக்கிறோமா அப்படின்னு நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். அது ஒரு சிலர் மேல கசப்பா இருக்கலாம், இல்ல பொருள் ஆசையா இருக்கலாம், ஒரு கோபம், எரிச்சல், வைராக்கியமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் வந்துட்டு மாம்ச சிந்தைக்கு அதிகமா நம்ம இடம் கொடுக்கிறோமா இல்லையா? இடம் கொடுத்தோம்னு சொன்னா பரிசுத்த ஆவியினால நம்ம வழிநடத்தப்படலைன்னு சொல்லி அர்த்தம். பரிசுத்த ஆவியினர் நம்ம வழி நடத்தினாருன்னு சொன்னாக்க மாம்ச சிந்தைக்கு அது வரத்தான் செய்யும். சாத்தான் சோதிக்க தான் வந்துட்டு செய்வான். அந்த சிந்தனைகள் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதை விரட்டி விட்டுருவோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்வது போல எந்த ஒரு எண்ணத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அப்ப எந்த ஒரு எண்ணத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்திட்டு இருதய சிந்தனைகளை நீங்க கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய நாவு பேசும் பொழுது கரெக்டா கர்த்தர் சொல்றபடி பேசும். உங்களுடைய வாயில வருகிற வார்த்தைகள் எல்லாம் நீங்க தெளிவா உணர்ந்துதான் வந்துட்டு பேசுவீங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் என்ன சொன்னேன்னு எனக்கு ஞாபகத்துல இல்ல நான் வந்துட்டு இப்படிதான் சொன்னேன்னா எனக்கு தெரியல
அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சொல்லிட்டு சொல்லலைன்னு சொல்லுவாங்க. பட் குறிப்பா வந்துட்டு ஆவியானவர் நம்மை வழிநடத்தும் பொழுது வந்துட்டு ஃபில்டர் பண்ணி தான் பேசுறதுக்கு அவர் அனுமதிப்பார். தேவையில்லாத வார்த்தைகளை வந்துட்டு, அநாகரிகமான வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை, வம்பு வார்த்தைகளை, பொல்லாத வார்த்தைகளை வந்துட்டு அவர் சொல்றதுக்கு அனுமதிக்கவே மாட்டார். கர்த்தர் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம விடுதலையாகி வந்திருக்கிறோம். அப்ப அந்த சுயாதீனத்தை நம்ம எப்படி அனுசரிக்கணும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கள்ள சபைகள்ல இருந்து விடுதலை ஆயிட்டோம், கள்ள போதகர்கள்ட்ட இருந்து விடுதலை ஆயிட்டோம். எப்படி வேணா நடக்கலாம், எப்படி வேணா பேசலாம் அப்படின்ற அர்த்தத்தை கர்த்தர் வந்துட்டு எங்கேயுமே கொடுக்கல. நம்ம கர்த்தருக்கு கட்டுப்பட்டவர்களா இருக்கிறோம். அந்த சுயாதீனத்தை ரைட்டா தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வசனங்களை வாசிப்போம். 1 Peter 2nd chapter verses 16 to 17. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள். ஆமென். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு சுயாதீனத்தை கர்த்தர் கொடுத்தார். எப்படி? சத்தியத்தின் மூலமா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நம்ம எதன் மூலமா வந்து கள்ள சபைகள்ல இருந்து விடுதலையாகி வந்திருக்கிறோம்? சத்தியத்தின் மூலமா தான். எந்த சகோதரன் மூலமாவும் நம்ம இது வந்துட்டு விடுதலை ஆகல. சத்தியத்தின் மூலமா தான் வந்து நம்ம விடுதலை ஆயிருக்கிறோம். அப்படின்னா உங்களுடைய சுயாதீனத்தை நீங்க எப்படி பயன்படுத்திக்கணும்? உங்களுடைய சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலா கொண்டிருக்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. எனக்கு விடுதலை இருக்குது, நான் ஒரு சீஷனா இருக்கிறேன், நான் என் இஷ்டத்துக்கு எப்படி வேணா இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்துட்டு இடம் இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம கர்த்தர் சில ஒழுங்குமுறைகளை கொடுத்திருக்கிறாரு சொன்னா அதன்படி நம்ம நடந்துதான் வந்துட்டு ஆகணும். நமக்கு வேற வழி கிடையாது. நான் கர்த்தருடைய பாதையில நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம், அதை கண்டுபிடிச்சிட்டோம். அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர் அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த சிலர்ல நாமளும் ஒரு சிலரா இருக்கிறோம். அப்ப அந்த வழியை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா நமக்கு ஒரே ஒரு பாதை தான் இருக்குது. அது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பாதை தான். நான் தான் வழின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னுக்கிறார். அவர் தான் வழி. அவர் நடந்த பாதையில தான் நம்ம நடக்கணும். அப்படின்னா எனக்கு விடுதலை இருக்குதுன்னு என்ன வேணா பேசுறதுக்கு, என்ன வேணா செய்யறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. கர்த்தர் சொன்ன வழிகள்ல தான் நம்ம நடந்தாகணும். உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் நம்ம தேவனுக்கு அடிமைகளா இருக்கணும்னு வேதம் சொல்லுது. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாக்க நம்ம இன்னைக்கு தசம பாகத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோம். பாஸ்டர் கண்ட்ரோல்ல இருந்து நம்ம விடுதலை ஆயிட்டோம். கம்ஃபர்டபுளா இன்னைக்கு இருக்க வைக்கிறார் இல்லைங்களா? கட்டிட சபைகள் எல்லாம் வந்துட்டு நிறைய ஒரு சில சபைகள்ல ஸ்டேட்டஸ் பாக்குற சபைகள் இருக்குது, இல்ல வந்துட்டு உலகபூர்வமான ஜாதி பாக்குற சபைகள் நிறையவே வந்துட்டு இருக்குது. பட் நாம இன்னைக்கு வந்துட்டு விடுதலையோட இருக்கிறோம். அப்படின்னா அந்த விடுதலையை வந்துட்டு பெர்ஃபெக்டா கடைபிடிக்கணும். அதனால இப்ப வீடுகள்ல கூடுகை நடக்குது. என்னை கூப்பிட்டாதான் நான் போகணுமா? அவசியம் இல்லை. என்னை கூப்பிடாமலே நான் போவேன். இது தேவனுடைய வீடா இருக்கிறது. நாம எல்லோருமே அந்த வீடு தேவனுடைய வீடு கிடையாது. கேதரிங் நடக்கிற அந்த வீடு தேவனுடைய வீடு இல்ல. நாம எல்லாம் ஒன்னா கூடும் பொழுது நம்முடைய சரீரங்கள், இந்த சபை என்பது தேவனுடைய வீடா இருக்கிறது. அப்ப தேவனுடைய வீட்டுல வந்துட்டு கூடுகை செய்வதற்கு, சபையோடு சேர்ந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு என்னை யாரும் இன்வைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா ஒரு இனிஷியலா 1 முறை 2 முறை 3 முறை வந்துட்டு சகோதரர்கள் என்கரேஜ் பண்ணலாம். புதுசா வந்துட்டு ஒரு ஆத்மா வந்துட்டு சபை கூடுதலுக்கு வரும் பொழுது 1 முறை 2 முறை 3 முறை வந்துட்டு சபை கூடுதல்ல அவங்க என்கரேஜ் பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துட்டு வாரம் கூடுகைக்கு இன்விடேஷன் இல்லாம போறவங்களா வந்துட்டு இருக்கணும். அதே போல வந்துட்டு காஸ்பல் ஆக்டிவிட்டி நம்ம ரெகுலரா 6 நாள் செய்யறோமா அப்படின்னு நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருக்கிறோம். ஏன்னா நம்ம கள்ள சபையில இருந்து விடுதலை ஆயிட்டோம். இயேசு கிறிஸ்துவ உண்மையாய் விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம்னு சொன்னாக்க நம்ம டெய்லி சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். வெறும் அறிவிக்கிறதோட நிப்பாட்டிடக்கூடாது. வீட்டுல கடைபிடிச்சிட்டு வெளியில அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். வீட்டுல கடைபிடிக்கிறோமான்னு நம்மை நாமே நிதானிச்சு பார்ப்போம். கணவரோடு பேசும் பொழுது, மனைவியோட பேசும் பொழுது, பிள்ளைகளோட பேசும் பொழுது, உறவுகள்லாம் இருக்கிறாங்க, அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, சொந்தக்காரங்க, நண்பர்கள், ஆபீஸ்ல வேலை பார்க்கிறோம், இவங்க எல்லாரோட பேசும் பொழுது நம்ம கரெக்டா வசனத்தின்படி தான் இருக்கிறோமா? இல்ல யார் மேலேயாவது கசப்பு, விரோதம், வைராக்கியம், வருத்தம், மன்னியாமை இப்படி எதுவும் இருக்குதா அப்படின்னு நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். ஏன்னா 6 நாள் வந்துட்டு நம்ம கர்த்தருடைய சித்தப்படி நடக்காம 1 நாள் மட்டும் கூடுகை பண்ணோம்னா அது பிரயோஜனமா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா அது நிச்சயமா பிரயோஜனமா இருக்காது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு சிலர் பின்வாங்கும் பொழுது இது நல்லாவே புரிஞ்சுக்கவும் முடியுது. ஏற்கனவே அநேகர் இப்ப கடந்த ஒரு 5 வருஷத்துல அநேகர் பின்வாங்கி போயிருக்கிறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்சஸ்ல வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா
அந்த 6 நாட்கள் வீட்டுல வந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம உள்ளுக்குள்ளார வசனத்தை கடைபிடிக்கலன்னு சொன்னா, அந்த ஒரு நாள் வந்துட்டு கூடுகை அன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் சகோதர சகோதரிகளை சந்திக்கும் பொழுதும் கரெக்டா வந்துட்டு வசனத்தின்படி நம்மளால பேச முடியாது, ஈவன் பார்க்க கூட முடியாது. நம்மளால வந்துட்டு அந்த பார்வை கூட வந்துட்டு ஒரு அன்புள்ள பார்வையா வந்துட்டு இருக்காது. அந்த இருதயம் வந்துட்டு ஒரு சில நேரங்கள் ஒட்டாமலே வந்துட்டு போயிடும். காரணம் பாத்தீங்கன்னாக்க, அந்த 6 நாட்கள் நம்ம வீட்டுல எப்படி இருக்கிறோம், என்ன பேசுறோம், கர்த்தருடைய வசனத்தின்படிதான் இருக்கிறோமா, அவர் கொடுத்த சுயாதீனத்தை கரெக்டா ரெஸ்பான்சிபிளா தான் பயன்படுத்துறோமான்னு சொல்லி நிதானிக்கிறவர்களை தொடர்ந்து வசனங்களை கவனிச்சு பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். Galatians 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஆமென். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். உண்மைதான். கர்த்தர் உங்களை அழைத்தது விடுதலைக்காக தான், சுயாதீனத்திற்கு தான் அவர் அழைத்திருக்கிறார். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்கிறார். ஹவுஸ் சர்ச்ல வந்துட்டு வெறும் போதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கிடையாது, எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இது தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடா இருக்கிறதுனால நம்ம எல்லோருமே தேவனுடைய சரீரத்துல வந்துட்டு அவயங்களா மெம்பர்ஸா வந்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒரு வேலை இருக்குது. அப்படின்னாக்கா ஒவ்வொரு அவயமும் அதன் வேலையை செய்யும் பொழுதுதான் கர்த்தருடைய வீடு வந்துட்டு அது பரிபூரணம் அடையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படின்னா கர்த்தர் கொடுத்த சுயாதீனத்தை அந்த ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு சீசனும் கரெக்டா பயன்படுத்தணும். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப எனக்கு வந்துட்டு எல்லா ரைட்ஸும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, நான் என் இஷ்டப்படி தான் பேசுவேன், என் இஷ்டப்படி நான் வந்துட்டு நடந்துக்குவேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம கர்த்தருடைய சித்தப்படி தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அவர் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்திருக்கிறாரோ அதற்கு சபையில ஒவ்வொருத்தரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். இதுல வித்தியாசம் கிடையாது, போதிக்கிறவங்க சீஷர்கள் என்கிற வித்தியாசம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதனால கர்த்தர் கொடுத்த சபையில வந்துட்டு நமக்குன்னு கர்த்தர் என்ன பங்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த பங்கை சந்தோஷமா எடுத்துக்கிட்டு நம்ம அதை கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு அந்த கடமையை செய்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படியாயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை, அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தீர்கள். எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. ஆமென். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று என்று வேதம் சொல்கிறது. சோ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளார நமக்கு என்ன இருக்குது? விடுதலை, சுயாதீனம் இருக்குது. பாவத்திலிருந்து விடுதலை, சுயாதீனம் இருக்குது. அதை உளவு பார்க்கறதுக்கும் ஒரு சில சகோதர சகோதரிகள் வந்துட்டு தாராளமா கட்டட சபையிலிருந்து வருகிறவங்க இங்க இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. கட்டிட சபையில இருக்கிற போதகர்களோ இல்ல அவங்க அனுப்பி விடுகிற ஆட்களோ வந்துட்டு யாராவது ஒருத்தர் வந்துட்டு பக்க வழியா அதை வந்துட்டு உளவு பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்க பரிசுத்தாவின் பலத்துல உறுதியா இருக்கும் பொழுது அவங்க என்ன வந்துட்டு தந்திரங்களை வச்சிருந்தாலும் அதை உங்களை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணாது. நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. அதை நல்லாவே கவனிச்சு பாருங்க அந்த வசனத்தை. ஒரு சிலர் வந்துட்டு மாம்சத்தின்படி போறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, சபையவே ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இல்ல வந்துட்டு சபையில இருக்கிற சகோதர சகோதரிகளை மாம்சத்தின்படி போறதுக்கு அநேகர் ஃபோர்ஸ் பண்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. நாம இன்னைக்கு கட்டிட சபையை போல இல்லாம வந்துட்டு வீட்டு சபையா இருக்கிறோம். நாமளும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரஸ்ட் உருவாக்கணும்னு சொல்லி ஆரம்ப நாட்கள்லயே நம்மள ஒரு சில சகோதரர்கள் ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதற்கு ஆவியானவர் ஒரு நாளிகையாகிலும் இணங்குவதற்கு இடம் கொடுக்கவில்லை. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளா தான் சொல்றேன். ஆரம்ப நாட்கள்லயே வந்துட்டு ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாமளும் மற்றவங்கள போல வந்துட்டு சபையை ரெஜிஸ்டர் பண்ணணும், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நமக்கு ஒரு கல்ற வேண்டாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் விஷயங்களை வந்துட்டு மாம்சத்தின்படி ஒரு சில சகோதர சகோதரிகள் மூலமா வந்துட்டு பேசினாங்க. பட் இருந்தாலும் கர்த்தர் வந்துட்டு ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு இணங்குவதற்கு
இடம் கொடுக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று வேதம் சொல்கிறது. அவங்க எவ்வளவு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டியா இருக்கலாம், இல்ல அவங்க போயிட்டாங்கன்னா ஒரு 10 பேர் போயிருவாங்க, அவங்க வந்துட்டு சொல்றதுக்கு இணங்கலைனாக்க அவங்களோட ஒரு 10 பேர் 20 பேர் வந்துட்டு கிளம்பி போயிருவாங்கன்னா கர்த்தர் அதுக்காக கவலைப்படுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா யோவான் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணினாலுடைய அவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். இந்த வார்த்தை அவங்களுக்கு புரியல, புரியாம இடரல் அடைகிறார்கள். இடரல் அடைந்து 66வது வசனம் சொல்லுது, யோவான் 6:66, அன்றிலிருந்து அநேக சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் பின்வாங்கி போயிட்டாங்கன்னு வேதம் சொல்லுது. இயேசு கவலைப்பட்டாரா? கவலைப்படல. 67வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்க, நீங்களும் கிளம்புறதா இருந்தா கிளம்புங்க பாண்டார். யாரை பார்த்து? 12 அப்போஸ்தலர்களை பார்த்து, நீங்களும் போவதற்கு மனதா இருந்தால் போங்களே அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். 68வது வசனத்துல விசுவாசமுள்ள வார்த்தைகளை வந்துட்டு பேதுரு சொல்றான். எங்கே போவோம் ஆண்டவரே? ஜீவனுள்ள வசனங்கள் வந்துட்டு உம்மிடம் தானே உள்ளன, நித்திய ஜீவ வசனங்கள் உங்கள்கிட்ட தானே இருக்குது, நாங்க எங்க போவோம்? நாங்க போக மாட்டோம்னு சொல்லி சொல்றோம். அங்க வந்துட்டு டிஃபரன்ஸை வந்துட்டு கர்த்தர் காமிக்கிறார். உண்மை உள்ள சீஷர்களுக்கும் கள்ள சீஷர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை வந்துட்டு காண்பிக்கிறார். இத்தனை பேர் போறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளால எந்த ஒரு சத்தியத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சத்தியம் வந்துட்டு யாருக்காகவும் தன்னை வளைச்சு கொடுக்காது. நாம தான் சத்தியத்துக்கு நம்மளை வளைச்சு கொடுக்கணும். நான் ஆரம்பத்திலே சிஸ்டர் இன்னைக்கு ப்ரேயர் பண்ணப்ப, எங்களுக்குள்ளார வந்துட்டு இன்னைக்கு ஏதாவது வந்துட்டு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நாங்க மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஜெபத்தை வந்துட்டு தொடங்கினாங்க. அது ஒரு நல்ல ஆட்டிடியூட். இப்படிப்பட்ட ஜெபங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா, நாம தான் கர்த்தருடைய வசனங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளை மாத்திக்கணும். நமக்கு ஏத்த மாதிரி சத்தியத்தை வந்துட்டு வளைக்க முடியாது. சத்தியத்துக்கு ஏத்த மாதிரி நம்மை நாமே வந்துட்டு நிதானிக்கிறவர்களா இருக்கணும். நிதானிச்சு அக்னாலஜ் பண்ணி எனக்குள்ளார என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்றத ஒவ்வொருத்தரும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் ஆவியில முன்னேறி செல்லணும். பரிசுத்தமா இருக்கிறவன் மேலும் பரிசுத்தமாகணும். இதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். 3 யோவான் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். 1 Corinthians 8:9. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கல் ஆகாதபடிக்கு பாருங்கள். ஆமென். இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம், இப்ப எனக்கு என்ன வேணா பண்றதுக்கு எனக்கு ரைட் இருக்குன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம் வந்துட்டு எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கல் ஆகாதபடிக்கு பாருங்கள். சில நேரம் நம்ம பேசுறப்ப பக்கத்துல யார் இருக்கிறா அப்படின்றத கவனிக்கணும். ஒரு விசுவாசத்துல பலவீனமா இருக்கிற ஒரு சகோதரன் முன்னாடி சில காரியங்கள் வந்துட்டு பேசக்கூடாதுன்னு கர்த்தர் உணர்த்துவார். கர்த்தர் உணர்த்தினாருன்னு சொன்னாக்க அதன்படி நம்ம வந்துட்டு மாத்திக்கிட்டு தான் ஆகணும். சில நேரங்கள்ல சில காரியத்தை இப்ப பேச வேண்டாம், அப்புறம் பேசுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுவார். சில இடங்கள்ல வந்துட்டு பிஹேவியர் இப்படிதான் இருக்கணும்ன்றத வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொல்லி கொடுப்பார். ஆன் த ஸ்பாட் சொல்லுவாரு. பட் இருந்தாலும் ஒரு சில நேரங்கள் மாம்ச சிந்தை மேற்கொன்றும். ரொம்ப கரெக்டா இருக்கணும். சுத்தி வந்துட்டு பலவீனமான வந்துட்டு சகோதரனோ சகோதரியோ இருக்கும் பொழுது நம்ம கரெக்டா பெர்ஃபெக்டா தான் நம்முடைய பிஹேவியர் இருக்கணும். இன்கேஸ் இல்லைன்னு சொன்னாக்க நம்மளால அவங்க வந்துட்டு தடுக்கி விழுகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதற்கு அந்த ரத்தப்பழி நம்ம கையில தான் வந்துட்டு இருக்கணும். அதனால பலம் உள்ளவர்களா நம்ம இருக்கலாம். நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி சுவிசேஷத்தை ஏத்துக்கிட்டவங்களா இருக்கலாம். ஆனா பலவீனமான சகோதரன் சகோதரிக்கு எந்த விதத்திலும் நம்ம வந்துட்டு தடைக்கல்லா இராதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ரோமர் 15ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஆமென். ஆமென். பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். இப்ப புதுசா வந்துட்டு சபையில ஒரு சகோதரனோ சகோதரியோ வந்திருக்கிறாங்க. அவங்க விசுவாசத்துல இப்பதான் வந்துட்டு பலப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்கனாக்க நம்ம என்ன செய்யணும்? நமக்கே பிரியமாய் நடவாமல் அவங்களுடைய விசுவாசத்தை வந்துட்டு பக்தி விருத்தி உண்டாக்குற வகையில தான் நம்ம நடந்துக்கணும். சில நேரங்கள் நமக்கு நம்முடைய பிஹேவியர் பிடிக்காம இருந்தாலும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லி கர்த்தர் சொல்லல. பட் அவங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து விடுற மாதிரி நம்மளுடைய விசுவாசம் வந்துட்டு எந்த விதத்துல என்னால வந்துட்டு குறைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்ற விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. அதனாலதான் கிறிஸ்துவன் தமக்கே பிரியமாய் நடக்கல. அவர் நமக்காக வந்துட்டு அவர் தன்னுடைய காரியங்களை வந்துட்டு மாற்றிக்கொண்டார். தமக்கு பிரியமான காரியங்களை அவர் சுயநலமா எதையுமே செய்யல அப்படிங்கறத வந்துட்டு பாக்குறோம். நம்மில் ஒருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். அப்படின்னா மற்ற சகோதர சகோதரிகளுக்கு எது நல்லதோ
அதைத்தான் செய்யறதுக்கு நாம் கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். இதைத்தான் பேதுருவும் சொல்றான். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். 1 Peter 2nd chapter first 3 verses. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆமென். நீங்க கர்த்தரை உண்மையிலே ருசி பார்த்த ஒரு சகோதரனா சகோதரியா இருந்தா என்ன செய்யணுமா? சகல துர்குணத்தையும் விட்டுறணும்னு வசனம் சொல்லுது. சகலவித கபடத்தையும் வந்துட்டு விட்டுறணும், வஞ்சகங்களை விட்டுறணும், பொறாமைகளை வந்துட்டு விட்டுறணும், சகலவித புறங்கூறுதலையும் வந்துட்டு ஒழிச்சிடணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படின்னா இது சில நேரங்கள் வெளியில தெரியாம இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நாம வந்துட்டு சண்டே சந்திக்கும் பொழுது இது வெளியில வந்துட்டு நம்முடைய குணாதிசயங்கள் மற்றவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். பட் வீட்டுல வந்துட்டு அந்த குணாதிசயங்கள்லாம் டக்குன்னு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? மனைவி மேல கோவப்படுறது, பிள்ளைங்க மேல கோவப்படுறது, கணவர் மேல கோவப்படுறது, இந்த குணாதிசயங்கள் டக்குன்னு வந்துட்டு தெரிஞ்சிடும். அதனால கர்த்தர் வந்துட்டு முதலாவது நமக்கு சொல்லிக் கொடுக்கறது, வீட்டுல நீ ஒழுங்கா இரு. மனைவி கிட்ட ஒழுங்காதான் வந்துட்டு பேசுறீங்களா? கணவர்கிட்ட ஒழுங்காதான் பேசுறீங்களா? வசனத்தின்படிதான் பிள்ளைகள்கிட்ட வந்துட்டு பேசுறீங்களா? பிள்ளைகளை வந்துட்டு கர்த்தருக்குரிய சிக்ஷையில வழி நடத்துறீங்களா? அப்படின்றத நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். பிள்ளைங்கள்ட்ட பொறுமையா இருக்கிறதுன்றது வேற விஷயம். ஆனா பிள்ளைங்க செய்யற தவறுகளை நம்ம கண்டிக்காமலே இருக்கிறதுன்றது அது தவறான விஷயம். அது நீடிய பொறுமை கிடையாது. பிள்ளைங்க தப்பு செஞ்சாலும் நான் வந்து நீடிய பொறுமையா இருக்கிறேன், நான் கண்டிக்காம இருக்கிறேன்றது இது நீடிய பொறுமை கிடையாது. இது அலட்சியம். நம்ம அலட்சியமா இருக்கிறவர்களா இல்லாம கர்த்தருக்குரிய சிக்ஷையில வந்துட்டு பிள்ளைகளை கண்டிக்கும் பொழுது என்டையர் ஃபேமிலி, கணவன் வந்துட்டு மனைவியை இம்ப்ரூவ் பண்ணலாம், மனைவி கணவனை இம்ப்ரூவ் பண்ணலாம், பெற்றோர் பிள்ளைகளை இம்ப்ரூவ் பண்ணும் பொழுது சில நேரங்களில் நீங்க பிள்ளைகளை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா பிள்ளைங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதையும் வந்துட்டு நல்லா வந்துட்டு விசுவாசத்துல வளர்ந்த பிள்ளைங்கள்ட்ட வந்துட்டு பார்த்துருக்கிறோம். விசுவாசத்துல வளருகிற பிள்ளைகளுடைய ஒரு முக்கியமான ட்ரெயிட் பாத்தீங்கன்னா, அப்பா அம்மாவையே விசுவாசத்துல வளர்க்கறதுக்கு அவங்களாலையும் முடியும். கர்த்தர் இந்த பிள்ளைங்க மூலமா வந்துட்டு கிருபையை வந்துட்டு கொடுக்குறார். அதனால பிள்ளைங்களையும் கர்த்தருக்குரிய சிக்ஷையில வந்துட்டு வளர்க்கணும். குடும்பத்துக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு பக்தி விருத்திக்கு அந்த உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். குடும்பத்துல வந்துட்டு கணவனை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கு மனைவியையும், மனைவியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு கணவரையும் வந்துட்டு கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் நம்ம ஒழிக்க வேண்டிய இடம் எது? குடும்பம் தான். சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. ஏன்னா குடும்பங்களுக்குள்ளார வந்துட்டு யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா, மாமியாரை பிடிக்கல, நாத்தனாரை பிடிக்கல, என்னுடைய வந்துட்டு சொந்தக்காரங்களை வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்லி சில காரியங்கள் பொறாமைகளா இருக்கலாம், கசப்புகளா இருக்கலாம், பழைய சண்டைகளா இருக்கலாம், ஞானஸ்நானத்துக்கு முன்னர் நடந்த காரியங்களா இருக்கலாம். அதெல்லாம் நம்ம மன்னிச்சு மறந்துதான் ஆகணும். வேற வழி கிடையாது நமக்கு. நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார அவர்களை நம்ம மன்னிச்சு ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு மாதிரிகளா சாட்சிகளா நடக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்பதான் நீங்க வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்க முடியும். இந்த பழைய துர்குணங்கள் ஒளியலைனாக்க நீங்க 10,000 வசனம் கேட்டீங்கன்னா கூட அது பிரயோஜனப்படாது. நம்ம ஸ்டில் பார்த்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த ஆவிக்குரிய முன்னேற்றம் வந்துட்டு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வரலைன்னா என்ன அர்த்தம்? அந்த திருவசனம் வந்துட்டு இருதயத்துக்குள்ளார நுழையாது, காதுக்குள்ளார நுழையாது. ஏன்னா செவியில வந்துட்டு விருத்த சேதனம் இருக்காது, இருதயத்துல விருத்த சேதனம் இருக்காது. இருதயத்திலையும் செவியிலையும் விருத்த சேதனம் இல்லைன்னா நீங்க சொல்றத அவங்க கவனிக்கவே மாட்டாங்க. இந்த ட்ரைட்டை நீங்க ஒரு சிலர்கிட்ட கவனிச்சிருக்கலாம். நீங்க சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது ஒரு சில சகோதர சகோதரிகள்ட்ட கவனிச்சிருக்கலாம். உங்களை பேச விட மாட்டாங்க, வாழை அடைச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கேட்கறதுக்கு மனதில்லை. பட் கர்த்தர் வந்துட்டு என்ன சொல்றாரு? யாக்கோபு 1 அதிகாரத்துல கேட்கறதுக்கு தீவிரம் உள்ளவர்களா நம்ம இருக்கணுமா? கேட்கறதுக்கு நம்ம தீவிரம் உள்ளவர்களா இருக்கணும், பேசுகிறதுக்கு நம்ம பொறுமையா வந்துட்டு இருக்கணும், கோபிக்கிறதுக்கு தாமதம் உள்ளவர்களா வந்துட்டு இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படின்னா புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல நம்ம வாஞ்சியா இருக்கணும்னு சொன்னா, முதலாவது காரியமா பழைய மனுஷனை ஒழிச்சு போடணும். பழைய கசப்புகள், பழைய விரோதங்கள், ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி நடக்கிற காரியங்கள், இந்த கசப்புகள் விரோதங்களை வச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க காதுக்குள்ளார வசனம் போகாது. பேருக்கு கேதரிங்ல வந்து உட்கார்ற மாதிரி தெரியும். அது மாதிரியே வந்துட்டு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் ஓடும். பட் ஆவிக்குரிய ரீதியில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ஒரு வாழ்க்கையா வந்துட்டு போயிடும். நாம இதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எப்பொழுதுமே வசனங்களை கூர்ந்து கவனிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். யாராவது வசனத்தின் அடிப்படையில பேசுறாங்கன்னா அதை கூர்ந்து கவனிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நாம பேசும் பொழுதும் வசனத்தின் அடிப்படையில தான் வந்துட்டு பேசுறோமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அந்த டபுள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வசனத்தோட வந்துட்டு நமக்கு ஒரே ஒரு பெஞ்ச் மார்க் வசனம் மட்டும்தான். அந்த பெஞ்ச் மார்க் வந்துட்டு வசனம் தான். அதன்படிதான் நம்ம பேசுறோமா இல்லையான்னு சொல்லி நிதானிச்சு பேசுகிறவர்களா இருக்கணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30 முதல் 31 வரை வாசிப்போம்.
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஆமென். ஆமென். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப ஆவியானவர் நமக்குள்ளார வந்துட்டு சத்தியத்தை ஏத்துக்கிட்டோம், ஆவியானவர் வந்துட்டாருன்னு சொன்னாக்க அவரை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழணும். எது அவரை துக்கப்படுத்தும் அந்த லிஸ்ட் வந்துட்டு அடுத்த வசனத்துல இருக்குது. சகலவித கசப்பும். ஒருத்தர் மேல கசப்போட இருக்கிறோம், நான் வந்துட்டு இவங்க கூட 6 மாசமா பேசல, 1 வருஷமா பேசல, 2 வருஷமா பேசல, எனக்கு இவங்களை கண்டாலே பிடிக்கல அப்படின்னு வந்துட்டு சொன்னோம்னு சொன்னா கசப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்க கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 14, 15, 16 இந்த 3 வசனங்களையும் நம்ம கவனிச்சு பார்க்கணும். 14வது வசனத்துல கர்த்தர் வராரு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. 15வது வசனத்துல கசப்பான வேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஏசாவை போல சீர்கெட்டவனா இருக்காதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதனால சகல ஒரு கசப்பு இருந்துச்சு, ஒரு சகோதரன் மேல ஒரு சகோதரி மேல கசப்பு இருந்துச்சுனாக்க அது ஆவியானவரை துக்கப்படுத்துற காரியம். ஒரு டைம் பீரியட் வரைக்கும் தான் ஆவியானவர் பார்ப்பார். தொடர்ந்து நம்ம அவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னாக்க சவுலை விட்டு அவர் கிளம்பி போனது போல எந்த சகோதரன் சகோதரியா இருந்தாலும் அவர்களை விட்டு கிளம்பி வெளியில போயிடுவார். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இதெல்லாம் நீங்கனாதான் ஆவியானவர் சமாதானத்தோட நம்முடனே கூட வாசம் செய்வார். அப்படி இல்லைனாக்க 1 சாமுவேல் 16:14 சொல்வது போல கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் அனுப்பப்பெற்ற பொல்லாத ஆவி சவுலை கலங்கடித்துக் கொண்டிருந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஒரே வசனத்திலே பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு நீங்கி போறாரு, ஒரு அசுத்த ஆவி அவனுக்குள்ளார பூந்துருச்சு. ஸோ ஒரு மனுஷனுக்குள்ளார ஏதாவது ஒரு ஆவி இருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒன்னு பரிசுத்த ஆவி செயல்படுவார், இல்லாட்டினா அசுத்த ஆவி செயல்படும். இன் பிட்வீன் ஸ்டேஜ், நியூட்ரல் ஸ்டேஜ்ன்றது எதுவுமே கிடையாது. அதனால பரிசுத்த ஆவியை வந்துட்டு தக்க வச்சுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். பட் அவரை வசனப்படுத்தணும், அவரை துக்கப்படுத்தணும்னா என்ன நடக்கும்? பழைய ஏற்பாட்டில் அவர் என்ன பண்ணாரு? அவருடைய பரிசுத்த ஆவியை அவர்கள் வசனப்படுத்தினார்கள். அதனால பரிசுத்த ஆவியினர் அவர்களுக்கு விரோதமாக மாறி அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்தார் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு யாருக்கு விரோதமாக யுத்தம் செய்தார்? வனாந்தரத்திலிருந்த கீழ்ப்படியாத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவரே யுத்தம் செய்தார் என்று வேதம் சொல்கிறது. சவுலுக்கு விரோதமா பரிசுத்த ஆவியானவரை யுத்தம் பண்ணினார். அப்படின்னாக்க நாம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி அவர் இன்கேஸ் நம்ம மனமாற மாட்டோம்னு சொல்லி முடிவு பண்ணி கிளம்பி போயிட்டார்னா நம்ம யாருக்கு விரோதமா இருப்போம்? பரிசுத்த ஆவிக்கு விரோதமா இருப்போம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த பழைய காரியங்கள், பழைய மனுஷனுக்குரிய எல்லா கிரியைகளையுமே வந்துட்டு தூக்கி எறிஞ்சிடணும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். 1 Corinthians 14:20. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். ஆமென். நம்ம எதுல குழந்தையா இருக்கணும்? துர்குணத்திலே குழந்தைகளை போல இருக்கணும், புத்தியில வந்துட்டு தேறின பிள்ளைகளா இருக்கணும். அப்படின்னா தேறினவனா இருக்கணும்னா தேறின எவனும் தன் குருவை போல இருப்பான்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்ப நம்முடைய குருவாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அப்ப அவரை போல வந்துட்டு வளர்ச்சி பெற்று வரணும்னு தான் வேதம் சொல்கிறது. நம்ம இதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மாறணும், குருவை போல மாறுகிற சீஷனாய் நம்ம இருக்கணும். இதற்காக தான் கர்த்தர் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த வசனங்களுக்கு பெயர் சுயாதீன பிரமாணம் என்றும் எழுதி இருக்கிறது. யாக்கோபு 1ஆவது அதிகாரத்துல 20 முதல் 26 வசனங்களை வாசிப்போம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verses 20 to 26. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான்.
உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஆமென். 19வது வசனத்தையும் படிச்சிருங்க சிஸ்டர். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஆமென். சோ இப்படிதான் அந்த பேசேஜ் ஆரம்பிக்குது இல்லைங்களா? 19வது வசனத்துல நம்ம எப்படி இருக்கணுமா? சகோதரரே அப்படின்னு சொல்லி தான் அந்த வசனம் அட்ரஸ் பண்ணுது. பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு எப்படி இருக்கணுமா? தீவிரமா இருக்கணும். பேசுகிறதற்கு பொறுமையா இருக்கணும். கோபிக்கிறதற்கு தாமதமா இருக்கணும். ஸோ முதல்ல மற்றவர்கள் பேசும் பொழுது நம்ம தீவிரமா நம்ம கவனிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். பேசுறதுக்கு பொறுமையோட தான் பேசுறோமா? கோபிக்கிறதற்கு தாமதமா இருக்கிறோமா? நான் ரீசன் என்ன, அடுத்த வசனம் சொல்கிறது 20வது வசனத்துல, மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அப்ப நம்ம கோவப்படுறதுனால கர்த்தருடைய நீதி வந்துட்டு நிலை நிற்காது. நம்ம கர்த்தருடைய நீதி வந்துட்டு புரட்டுற பிள்ளைகளா வேணா இருப்போமே ஒழிய அவருடைய நீதி நம்மால் நிலை நிற்காது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். 21வது வசனத்துல, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை எப்ப ஏத்துக்க முடியும்? துர்குணத்தை ஒழிச்சாதான் இல்லைங்களா? துர்குணம் தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் வசனத்தை ஏத்துக்கவே முடியாது. அப்ப துர்குணத்தை வந்துட்டு நம்ம ஒழிக்கணும். ஒழிச்ச பிறகு வசனத்தை சாந்தமா ஏத்துக்கணும். 22 சொல்லுது, நீ ஏத்துக்கிட்டா மட்டும் பத்தாதுப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இப்ப வசனத்தை காதுல கேட்டா மட்டும் பத்தாது, அதன்படி நடக்கிற பிள்ளைகளா, கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறார். 23வது வசனத்துல, ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். அப்ப திருவசனத்தை நம்ம கேட்கிறோம், பட் அதன்படி செய்யலைனாக்க எதோட ஒப்பிடுறாரு? கண்ணாடியை பார்க்கிறோம், முகத்துல ஒரு கரை இருக்குதுன்னா நார்மலா என்ன பண்ணுவோம்? அந்த கரையை டக்குன்னு போய் நம்ம தொடச்சிருவோம். இது மாம்சத்தின்படி ஒரு கரை இருக்கும் பொழுது நம்ம எல்லாம் மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால முகத்துல இருக்கிற கரையை டக்குன்னு போய் தொடச்சிருவோம். பட் வசனமும் கண்ணாடியை போலதான், நம்ம கிட்ட என்ன பாவம் இருக்குன்றத டக்குன்னு காமிச்சிரும். அந்த வசனத்தை வந்துட்டு நீங்க படிச்சாலும் சரி, இல்ல மத்தவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் சரி, வசனம் வந்துட்டு கண்ணாடியை போல நம்ம ஆத்மாவில என்ன கரை இருக்குன்றத காமிச்சிரும். பட் கண்ணாடியை பார்த்துட்டு எப்படி கரையை தொடக்கிறோமோ அதே மாதிரி வசனத்தை கேட்ட பிறகு நமக்குள்ள இருக்கிற கரைகளையும் டக்குன்னு கர்த்தர்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு, இயேசுப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிற பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா அவன் தன்னைத்தானே பார்த்தா விடமிட்டு போன உடனே தன் சாயல் என்னதென்பதை மறந்து விடுவான். சாயலை மறந்தது போல நாமளும் நம்ம கிட்ட இருக்கிற பாவத்தை மறந்துடக்கூடாது. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க வசனத்தை எனக்காகவே சொல்றீங்க பிரதர் அப்படின்ற மாதிரி நெகட்டிவா எடுத்துக்கிறாங்க. அப்படி கிடையாது. வசனங்களை வந்துட்டு யாருக்காகவும், ஒரு பர்டிகுலர் சகோதரனுக்காக, ஒரு பர்டிகுலர் சகோதரிக்காக எந்த ஒரு சகோதரன் சகோதரியும் எடுத்துட்டு வரதில்லை. இப்ப இன்னைக்கு நடக்கிற பைபிள் ஸ்டடியை பார்த்தீங்கன்னா இது 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. இது ஏற்கனவே 2 முறை எடுத்த பைபிள் ஸ்டடி. பட் இன்னைக்கு இந்த வசனங்களை நம்ம சொல்லும் பொழுது ஒரு சிலருக்கு எனக்கே சொல்றாங்க அப்படின்னு தோணலாம். தோணுச்சுன்னா அதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு, கர்த்தர் இந்த வசனத்தை எனக்காக கொடுக்குறாருன்னா நான் இந்த வசனத்தின்படி மனம் திரும்பணும் அப்படின்றத வந்துட்டு, ஏன்னா ஏற்கனவே ஒரு சகோதரன் வந்துட்டு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன்ல பிரேயர் வச்சப்ப, நீங்க வந்துட்டு கிரிக்கெட் பார்க்காதீங்க அப்படின்னு சொன்ன பொழுது அவர் என்ன சொன்னாரு, இல்ல யாரோ நான் கிரிக்கெட் பார்த்ததை வந்து சொல்லியிருக்கிறாங்க போல இருக்கு, அதனாலதான் இந்த மெசேஜ் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி அல்ல. கர்த்தர் நமக்கு செய்திகளை வந்துட்டு பொதுவாக தான் எடுக்க சொல்லுவார். பட் அது பர்சனலைஸ்டா யாருக்காவது இருதயம் குத்துது அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? நாம தான் நம்மளை மாத்திக்கணும் இல்லைங்களா? இந்த வசனம் எனக்கு இருதயத்துல குத்துது அப்படின்னு சொன்னா என்னதான் நான் வந்துட்டு மாத்திக்கணும். நான் ரீசெண்டா வந்துட்டு நம்முடைய சகோதரன் ஒருவர் வசனம் சொல்லும் பொழுது, தேறினவன் அவனும் தன் குருவை போல இருப்பான் அப்படின்ற வசனத்தை கேட்டேன். அவர் பேசும் பொழுது அந்த வசனத்தை கேட்டேன். என்ன ரொம்ப வந்துட்டு, அந்த வசனம் ஏற்கனவே தெரிஞ்ச வசனம் தான், பட் ஸ்டில் என்ன அது ரொம்ப வந்துட்டு பாதிச்சது. அந்த வசனம் நம்ம குருவை போல இன்னும் மாறலையே, நம்ம இயேசு கிறிஸ்துவ போல இன்னும் பெர்ஃபெக்டா வந்துட்டு மாறலையே. அப்ப இந்த வசனம் வந்துட்டு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த வசனத்தின்படி என்ன நானே நான் மாத்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்னுடைய வந்துட்டு கம்ப்யூட்டர்ல இருக்கிற அந்த டெஸ்க்டாப்ல வந்துட்டு வால்பேப்பரா வச்சிருந்தேன். அப்ப ஒரு வசனம் வந்துட்டு சொல்லும் பொழுது நமக்கு அது பாதிக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன செய்யணும்? அந்த வசனத்தின்படி நாம நடக்கணும். நம்மளை நாமளே மாத்திக்கணும். அதை நெகட்டிவ் கான்டெக்ட்ல எடுக்கிறதுக்கு பதிலா அதை பாசிட்டிவ் கான்டெக்ட்ல எடுக்கிறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இல்ல நமக்காகவே இவங்க வசனம் சொல்றாங்க அப்படின்னு வந்துட்டு தவறான கண்ணோட்டத்தோட அதை வந்துட்டு பார்க்காம, இல்ல இந்த வசனம் எனக்கு இருதயத்துல வந்துட்டு எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னாக்கா நான் இந்த வசனத்தின்படி என்ன நானே நான் மாத்திக்கிறேன். ஏன்னா என்ன நானே அந்த வசனத்தின்படி நான் மாத்திக்கிட்டேனாக்கா அடுத்த முறை இந்த வசனம் சொல்லும் பொழுது அதை நான் பாதிக்கவே பாதிக்காது இல்லைங்களா? அப்போ ஒரு வசனம் நமக்கு வந்துட்டு இருதயத்துல கஷ்டமா இருக்குது,
கேட்கும் பொழுது நமக்கு கஷ்டமா இருக்குது, சங்கடமா இருக்குதுன்னா அந்த வசனத்தின்படி நம்மை நாமே மாத்திக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். இல்லாட்டினா தன்னைத்தானே கண்ணாடியில பார்த்துட்டு அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னதென்பதை மறக்கிற ஒரு மனுஷனா வந்து நம்ம இருக்கக்கூடாது. சுயாதீன பிரமாணம்னு வசனம் சொல்லுது. 25வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இந்த பிரமாணத்துக்கு பேர் என்னது? சுயாதீன பிரமாணம், லா ஆஃப் லிபர்ட்டி. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். விடுதலைனா சுயாதீனம். சுயாதீன பிரமாணம் ஆகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலை நிற்கிறவனே, கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். எதுல பாக்கியவானா இருப்பீங்க நீங்க? உங்களுடைய செய்கையில தான் பாக்கியவானா இருப்பீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்ப அந்த செய்கை எங்க இருந்து புறப்படுது? வீட்டுல இருந்து புறப்படுது. அப்ப வீட்டுல வந்துட்டு மனைவி கிட்ட, கணவன்கிட்ட, நம்ம மாமனாரு மாமியாரு பிள்ளைகள்கிட்ட பேசும் பொழுது மாமா மச்சான் குழந்தையா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, இப்படிலாம் இந்த சொந்த பந்தத்தோட பேசும் பொழுது நம்ம ஆவியின் கனியோட தான் இருக்கிறோமா, அன்போட தான் நடந்துக்கிறோமா அப்படின்றத நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும்னு கர்த்தர் சொல்றார். அப்ப நாக்கு வந்துட்டு வசனத்தின்படி பேசவே மாட்டேங்குது, பிளண்டரஸா பேசுது. பேசிட்டு இல்ல பிரதர், நான் வந்துட்டு அப்படியெல்லாம் அந்த அர்த்தத்துல நான் பேசல, நான் வந்துட்டு அப்படி நினைச்சு பேசல, தெரியாம பேசிட்டேன். இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? ஓகே, உண்மையிலே தப்பா பேசிட்டோம்னா மன்னிப்பு கேட்டுடலாம், அதுல தப்பு ஒண்ணும் கிடையாது. உண்மையிலே அன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மாம்சத்தின்படி நம்ம பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யாரா இருந்தாலும் மாம்சத்தின்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மையிலே தவறி பேசிட்டோம்னா பிரதர் ஐம் சோ சாரி, என்ன மன்னிச்சிருங்க, சிஸ்டர் சாரி நான் தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நம்ம சொல்லித்தான் வந்துட்டு ஆகணும். இல்ல நான் வந்துட்டு தெரியாம பேசிட்டேன், எனக்கு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றதை காட்டிலும் நம்ம அந்த நாவு அடக்கத்தை பழகிக்கணும். பட் நாவு ஏன் ஒரு சிலருக்கு அடங்குறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருதய சிந்தனைகளை வந்துட்டு அவங்க அடக்குறது கிடையாது. இருதய சிந்தனைகளை இஷ்டத்துக்கு வந்துட்டு விட்டுறது, மாம்சத்தின்படி எப்படி வேணா சிந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சிந்தனைகளுக்கு கட்டுப்பாடு போடாததுனால வந்துட்டு நாக்கு வந்துட்டு இஷ்டத்துக்கு வந்துட்டு பேசும். நம்ம விரும்புற காரியத்தை நம்மளால பேச முடியாது. அதனால நாவடக்கம் இல்லாம நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன், நான் சீஷனா இருக்கிறேன்னு சொன்னாக்க அது சீஷனுக்குரிய அடையாளம் கிடையாது. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து, தன் இருதயத்தை வஞ்சித்துனா என்ன அர்த்தம்? செல்ஃப் டிசெப்ஷன். உள்ளதிலே மோசமான டிசெப்ஷன் என்னது? செல்ஃப் டிசெப்ஷன். தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது தான் உள்ளதிலே மோசமான வஞ்சனையா இருக்குது. மற்றவங்க நம்மளை ஏமாத்தினா கூட நம்ம அதுல இருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம். நம்ம நாமளே வந்துட்டு ஏமாத்திக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா இந்த செல்ஃப் டிசெப்ஷன்ல இருந்து வெளியில வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதனால நாவை அடக்க பழகணும். குறிப்பா எங்க வீட்டுல நாவ் அடக்கிறதுக்கு பழகிட்டோம்னு சொன்னா வெளியில ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். இப்ப வெளியில ஒரு சில சகோதர சகோதரிகள் ஏன் வந்துட்டு அவங்க தவறா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்தவங்களுடைய இருதயம் வந்துட்டு காயப்படுற மாதிரி பேசுறாங்க, இல்ல தேவையில்லாத வார்த்தைகள், வீண் வார்த்தைகள், வம்பு வார்த்தைகள், இதெல்லாம் ஏன் வருதுன்னா வீட்டுல அது நடக்குதுன்னு சொல்லி அர்த்தம். வீட்டுல இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்துச்சுன்னா வெளியிலயும் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதனால நம்மை நாமே ஃபர்ஸ்ட் பர்சனலா நம்ம இருதயத்துல நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். ஸோ அந்த ஸ்பேஸ், நம்பர் 1 ஸ்பேஸ் வந்துட்டு இருதயம் தான். பர்சனல் ஸ்பேஸ்ல வந்துட்டு மாற்றங்களை கொண்டு வரணும். 2வது வீட்டுல மாற்றத்தை கொண்டு வரணும். 3வது சபையில நம்ம வந்துட்டு பேசும் பொழுது, நம்ம பிஹேவ் பண்ணும் பொழுது அந்த மாற்றங்கள் வரும். நீங்க இந்த 3 இடத்துல கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்க வெளியே தருவ நீங்க எங்க போனாலும், புறஜாதிகள் மத்தியில நீங்க எங்க இருந்தாலும் நீங்க பெர்ஃபெக்டா இருக்க முடியும். நீங்க மாத்திக்க வேண்டியது இந்த 3 இடங்கள் மட்டும்தான். 1, பர்சனலா நம்ம இருதயத்துல வந்துட்டு கர்த்தருடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். ஆண்டவரே, உங்களோட வசனத்தின்படி தான் நான் நடப்பேன், உங்களுடைய வசனத்தின்படி நான் சிந்திப்பேன், உங்களுடைய வசனத்தின்படி தான் நான் பேசுவேன். அப்படி இல்லைன்னா நான் மாறிக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் மனஸ்தாபப்படுறேன், நான் என்னுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி என்னை மாத்திக்கிறேன். பட் இன்று தொடங்கி என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், என்னுடைய உடல்ல இருக்கிற எல்லா அவயங்களும், என்னுடைய கண்ணு, என்னுடைய காது, என்னுடைய நாவு எல்லாமே கர்த்தருடைய சித்தப்படி தான் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தரோடு கூட நம்முடைய அவயங்களை வந்துட்டு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். ஏன்னா யோபு இதை தான் சொல்றான், கன்னி பெண்ணை பார்க்காதபடிக்கு நான் என் கண்களோடு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி சொல்றான். அப்ப அவனோட கண்ணோட அவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான். சோ இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சுதான் வந்துட்டு நமக்கு இதை ஹைலைட் பண்ணி சொல்றார். நீ ஒரு ஸ்திரியை நீ இச்சையோட பார்த்தா அது விபச்சாரம்னு சொல்லி. இந்த விஷயம் யோபுக்கு வந்துட்டு முன்னாடியே தெரிஞ்சிருக்குது. கன்னி பெண்ணை பார்க்காதபடிக்கு நான் என் கண்களோடு நான் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறேன்றான். அப்ப அவனுடைய அவயங்களை வந்துட்டு அவன் நீதிக்காக அவன் ஒப்பு கொடுக்குறான். இப்படி நாம செஞ்சிருக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம். அநேகருக்கு வந்துட்டு பிரச்சனையே வந்துட்டு அந்த நாவின் வார்த்தைகள் தான். இந்த நாவின் வார்த்தைகளுக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னு சொன்னா இருதய சிந்தனைகள். அப்ப இருதயத்தை கர்த்தருக்கு முதல்ல ஒப்பு கொடுக்கணும். முழு இருதயத்தோடுன்னு கர்த்தர் அதனாலதான் வசனத்துல அநேக வசனங்கள் எழுதி வச்சிருக்கிறார். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு வலிமையோடு, முழு சிந்தையோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பா இருக்க வேண்டும். இதுதான் முதலாவது கற்பனை. அப்ப இயேசு கிறிஸ்துவிடம் வந்துட்டு நம்ம முழு இருதயத்தோடு அவரோட வசனங்களை நம்ம ஏத்துக்கும் பொழுது
ஆட்டோமேட்டிக்கா பார்த்தா அந்த இரண்டாவது கற்பனையை கடைபிடிக்கிறது நமக்கு சுலபமா இருக்கும். முதலாவது கற்பனை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயேசு கிறிஸ்துவ முழு இருதயத்தோட நம்மளால நேசிக்க முடியுமா? அவருடைய வசனங்களை முழு இருதயத்தோட ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க சுயாதீனம் நமக்கு நிலைத்திருக்கும். ஆவியானவர் நம்முடனே கூட நிலைத்திருப்பார். சுயாதீன பிரமாணத்துல நம்ம ஸ்ட்ராங்கா நிலைத்திருக்கிற பிள்ளைகளா இருப்போம். யாக்கோபு 2:12 வாசிப்போம். சுயாதீன பிரமாணத்தினால் நியாயம் தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஆமென். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நமக்கு நியாய தீர்ப்பு எந்த பிரமாணத்தின்படி, எந்த சட்டத்தின்படி? சுயாதீன பிரமாணம்னு வேதம் சொல்கிறது. அப்ப சுயாதீன பிரமாணத்தின்படி தான் நியாய தீர்ப்பு அடைய போறோம். அதனால நம்ம என்ன செய்யணும்? அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். இப்ப பேசுறது எப்படி இருக்கணுமா? தி லா ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இந்த லா ஆஃப் லிபர்ட்டி, சுயாதீன பிரமாணம்ன்ற வார்த்தை யாக்கோபு புஸ்தகத்துல தான் அதிகமாவே இருக்கும். 1:25 வாசிச்சோம் சுயாதீன பிரமாணம்னு சொல்லி, 2:12 வாசிக்கிறோம் சுயாதீன பிரமாணம்னு சொல்லி. இதன்படிதான் நீங்க பேசணும், இதன்படிதான் நீங்க நடக்கணும்னு சொல்லி வேதம் எல்லாருக்குமே கட்டளையாக கொடுக்கிறது. பட் இதற்கு இன்னொரு பெயர் இருக்குது, ராஜரிக பிரமாணம், ராயல் லா என்றும் எழுதி இருக்கிறது. இந்த ராயல் லாவை பத்தி இதே அதிகாரத்துல 8வது வசனத்துல எழுதி இருக்குது. யாக்கோபு 2:8 வாசிப்போம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ஆமென். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது என்னதுங்க? இதுதான் ராஜரீக பிரமாணம். அப்படின்னு சொன்னா அன்பு கூறுறதுன்னா என்னது? மாம்சத்தின்படி அன்பு செய்யறது தான் அநேகர் விரும்புறாங்க. அதனால நம்ம அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லும் பொழுது, இல்ல அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு குறைய சகோதரனை இதை மாத்திக்கிட்டீங்கன்னா தான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும், சகோதரியை இந்த குணாதிசயத்தை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா தான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க? உங்களுக்கு அன்பே இல்லைங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு அன்பே இல்லை பிரதர், நீங்க வந்துட்டு எங்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னாங்க. இது குறை கண்டுபிடிக்கிற விஷயம் கிடையாது. இந்த காரியத்தை மாத்திக்கிட்டாதான் அவங்களால பரலோகத்துக்கு போக முடியும்னா அதுதான் அன்பு. நம்ம திட்டு வாங்கியாது, கெட்ட பேர் வாங்கியாது அவங்கள பரலோகத்துக்கு கூட்டிட்டு போற பிள்ளைகளா இருக்கணும். அப்படிதான் வந்துட்டு ஆதி சபைகள்ல வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டு அப்படிதான் எக்ஸாம்பிள் செட் பண்ணார். அவர் கெட்ட பெயர் எடுத்து, அவர் திட்டு வாங்கி, அவர் அடி வாங்கி, அவர் ரத்தத்தை சிந்தி, அப்படிதான் நம்மளை வந்துட்டு பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போனார். இதைத்தான் அப்போஸ்தலர்களும் வந்துட்டு செஞ்சாங்க. இன்னைக்கு நமக்குரிய கடமை இதுதான். நம்ம வந்துட்டு பரவாயில்ல, இந்த சகோதரன் வந்துட்டு நம்மளை தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இதை மாத்திக்கிட்டாதான் அவர் மாறுவாரு, நம்மளை திட்டினாலும் பரவாயில்ல, இதை நம்ம சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சில நேரங்கள் நம்ம சொல்லித்தான் ஆகணும். பட் அது அவங்க வந்துட்டு அன்பு இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதை பத்தி நம்ம கவலைப்படணுன்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா கர்த்தர் எப்படிப்பட்ட அன்பு வைக்க சொல்கிறார்? வசனத்தின்படியான அன்பு, ஆவியின்படி அன்பு செலுத்தணுன்றதான் கர்த்தர் நம்மிடம் விரும்புகிறார். ஒரு சகோதரனுக்கு நம்ம புத்தி சொல்லும் பொழுது அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவருக்கு புத்தி சொல்லுங்க அப்படின்னு வசனம் சொல்கிறது. அப்ப சத்ருவாக எண்ணாமல் சகோதரனா எண்ணி, சகோதரனை இதை மாத்திக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நல்லது, சகோதரியை இதை மாத்திக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இது ஆவிக்குரிய அன்பாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அந்த குற்றத்தை சொல்லாமலே இருந்தோம்னு சொன்னாக்க அது அவங்க எங்க போய் நிற்கும்? பரலோக ராஜ்யத்துக்குள்ளார அவங்களால வந்துட்டு போக முடியாது. அதனால உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறணும். பட் ஒன்ஸ் அதை மாத்திக்கிட்டாங்கன்னு சொன்னாக்க அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பெர்ஃபெக்டா வந்துட்டு இருக்கும். நான் சத்தியத்தை அறிஞ்சு சத்தியத்தை கடைபிடிக்கிற சகோதர சகோதரிகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எப்படியும் ஒவ்வொரு சபையிலையும் ஒரு 5 பேர் 10 பேர் இருப்பாங்க இல்லைங்களா? உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸை வந்துட்டு கவனிச்சு பாருங்க. நல்ல சத்தியத்தை கடைபிடிச்சு சத்தியத்தின்படி நடக்கிற சகோதர சகோதரிகள் அவங்களுக்குள்ளார இருக்கிற பேச்சு வார்த்தைகளை கவனிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிளசண்டாவே வந்துட்டு இருக்கும். அந்த சகோதரிகள் 2 பேர் பேசுறது, சகோதரர்கள் 2 பேர் பேசுறது பாத்தீங்கன்னா அவ்வளவு பிளசண்டா தான் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்துட்டு சாத்தானுக்கு இடம் கொடுக்காம வந்துட்டு அவங்க கர்த்தர் காண்பிக்க சொன்ன அந்த ஆவிக்குரிய அன்பை வந்துட்டு அழகா காண்பிச்சுட்டே தான் வந்துட்டு இருப்பாங்க. சோ கர்த்தர் வந்துட்டு உப்புடையவர்களா இருக்கணும்னு சொல்லி நமக்கு சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்ன்ற ஒரு கேள்வி கர்த்தரை கேட்கிறார். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. அதனால நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உங்களுடைய சபையில வந்துட்டு உங்களுடைய ஊர்ல நீங்கள் ஒவ்வொருவரும் வந்துட்டு உப்பா இருக்கிறீங்க. உங்க குடும்பத்துல உங்களுடைய ஏரியாவில் வந்துட்டு நீங்க தான் உப்பு, நீங்க தான் ஒளின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால 1-2 விஷயம் நம்ம மாத்திக்க வேண்டிய காரியமா இருந்தாலும் டக்குன்னு மாத்திக்கலாம். கர்த்தர் வந்துட்டு போதிக்கிற சகோதரர்களுக்கும் மாத்திக்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார். அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் கரெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சகோதரனும் இப்ப எனக்குள்ளார ஒரு குறை இருந்துச்சுன்னு சொன்னா இன்னொரு சகோதரன் சொல்லுவார், பிரதர் நீங்க அதை மாத்திக்கங்கன்னு சொன்னாக்க அது வசனத்தின்படி அவர் சொன்னார்னா ஓகே பிரதர் நான் மாத்திக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு கிடையாது.
இப்ப இன்னொரு சகோதரனுக்கு வந்துட்டு சொல்லும் பொழுது அவர் ஓகே பிரதர், வசனத்தின்படி இருக்கான், என்ன நானே நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரா இருந்தாலும் பரிசுத்தமா இருக்கிறவன் மேலும் பரிசுத்தமாகட்டும்னு கர்த்தர் விரும்புறார். அப்படின்னா பரிசுத்தமாகுதலின்படி நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா, நம்மை நாமே மாற்றிக்கொள்கிற பிள்ளைகளா வந்துட்டு நம்ம இருக்கணும். குறிப்பா நம்ம எப்படி பேசணுன்றத கர்த்தர்ட்ட தான் கேட்கணும். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். அவனவனுக்கு என்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. ஆமென். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதனாலதான் இது கடைசியா வந்துட்டு ஆவியானவர் வச்சிருக்கிறாரு. அவன் அவனுக்கு என்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு. இப்போ நீங்க டெய்லி நிறைய கான்வர்சேஷன்ஸ் பண்றீங்க, வீட்டுல வெளியில போன்ல நிறைய பேர்கிட்ட கான்வர்சேஷன்ஸ் பண்றீங்க. உங்களுடைய வேலை தளத்துல யாருகிட்ட என்ன பதில் சொல்றது அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவனவனுக்கு என்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன பதில் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் வசனம் எப்பொழுதும், ஒரு தடவை 2 தடவை கிடையாது, உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக. அப்ப எப்போதுமே நீங்க கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசுனீங்கன்னா என்ன பதில் சொல்றதுன்றது ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். நீங்க பேசுவது நார்மலாவே அது ஒரு கடினமாவே இருக்குது அப்படின்ற பட்சத்துல, நார்மலாவே நான் கடினமா தான் பேசுவேன்னு சொன்னா உங்களுக்கு ஆவியானவர் பேசுறது புரியாது. எப்படி பதில் சொல்லணும் அப்படின்றத ஆவியானவர் சொல்ல ட்ரை பண்ணாலுமே அது நமக்கு புரியாமலே வந்துட்டு போயிடும். ஸோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கரெக்டா பர்ஃபெக்டா அவங்க பைபிள்ல இருந்து கேள்வி கேட்கலாம், இல்ல உலக காரியத்துல இருந்து கேள்வி கேட்கலாம். நீங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறப்ப உங்களுடைய வேலை சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்கலாம், இல்ல வீட்டுல இருக்கிறவங்க வந்துட்டு சொந்தக்காரங்க மத்தியில வந்துட்டு விசுவாசம் இல்லாதவர்கள் உங்கள்ட்ட ஒரு சில கேள்வியை கேட்கலாம், இல்ல சபையில வந்துட்டு புதுசா வந்திருக்கிற ஒரு சகோதரன் சகோதரி வசனத்தின்படி எனக்கு இது டவுட்டா இருக்குது, எனக்கு புரியலன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். பட் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? நீங்கள் அவனவனுக்கு இன்னென்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? எப்பொழுதுமே 24/7 உங்க வாயின் வார்த்தைகள் கிருபை பொருந்தினதா இருக்கணும். உப்பால் சாரமிறின வார்த்தைகளா கரெக்டா பர்ஃபெக்டா வசனத்தின் விகிதத்துல வந்துட்டு இருக்கணும். ஸோ வசனத்தின் அடிப்படையில எப்பொழுதுமே பேச பழகிட்டீங்கன்னு சொன்னாக்க வீட்டுல வெளியில என்ற டிஃபரன்ஸ் இருக்காது. ஒரு சிலர் வீட்டுல கோவப்படுவாங்க, வெளியில வந்துட்டு கரெக்டா இருக்கிற மாதிரி அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் அப்படிதான் வந்துட்டு இருக்கும். பட் அது கர்த்தர் கண்டுபிடிச்சிருவார். நமக்கு வேணா மனிதர்களுக்கு தெரியாம இருக்கலாம், பட் கர்த்தருக்கு தெரியும். நம்ம வெளியில பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், பட் கர்த்தரை ஏமாத்த முடியாது இல்லைங்களா? அதனால முதல்ல நம்ம பழக வேண்டிய இடம் வந்துட்டு வீடு தான். அதுக்கு முன்னாடி நம்பர் 1 வந்துட்டு இருதயத்துல வந்துட்டு கர்த்தருடைய வசனங்களை பரிசுத்தம் செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தம் செய்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அவருடைய நாமத்திற்கு நான் பாத்திரமான நடந்துக்கணும், அவருடைய வசனத்திற்கு நான் பாத்திரமான நடந்துக்கணும். இந்த வசனங்களை எனக்கு கொடுப்பதற்காக கர்த்தர் தன்னுடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி என்னை மீட் எடுத்திருக்கிறாரு, எனக்கு பெரிய கடமை இருக்குதுன்னு சொல்லி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இருதயத்துல புரிஞ்சுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நம்பர் 1 இருதயத்துல புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க வீட்டுல கொஞ்சம் முன்ன பின்ன விழுந்து எந்திரிச்சாலும் within a few months அதெல்லாம் கரெக்ட் ஆயிடும். 1 மாசம் 2 மாசம் 3 மாசத்துல வந்துட்டு எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவார். அதுக்கு பிறகு வந்துட்டு சபையில நமக்கு எப்படி பேசுறது இந்த ட்ரைனிங் ஆட்டோமேட்டிக்கா வீட்டிலே இருக்கிறதுனால சபையில எப்படி பேசுறது நமக்கு தெரியும். ஸோ பர்சனல் ஸ்பேஸ் நம்மளோட இருதயத்துல, வீட்டுல, 3வது சபையில நம்ம கரெக்டா இருந்து பழகிட்டோம்னு சொன்னாக்க வெளியில நீங்க சோதம் குமாரவுக்கே போனாலும் எப்படி இருக்கணும்ன்றத கர்த்தர் கத்துக் கொடுப்பார். நான் லோத்து சோதம் குமாரெல்லாம் பாவம் இல்லாமல் இருந்தான், அவன் நீதிமானா இருந்தான்னு சொல்லி 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் சொல்லுது. அப்ப லோத்து சோதம் குமாரால வசிக்கும் பொழுதே வந்துட்டு பாவம் இல்லாம எப்படி இருந்திருக்கிறான்னா தன்னுடைய அவயங்களை வந்துட்டு கர்த்தருக்காக அவன் ஒப்பு கொடுத்திருக்கிறான், தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்காக வந்துட்டு ஒப்பு கொடுத்திருக்கிறான். நாமும் அப்படி இருக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரு. கடைசியா ஒரு வசனத்தோட நம்ம முடிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசிப்போம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகள் எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக பிறக்கப்பட்ட மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஆமென். ஆமென். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். இதை யாருக்கு சொல்றா? ஆவியானவர் வந்துட்டு கொலோசை சபைக்கு தான் சொல்றாரு இல்லைங்களா? கோபமா வார்த்தையை பேசாத, மூர்க்கமான வார்த்தையை பேசாத, பொறாமையா பேசாத, தேவையில்லாத தூஷண வார்த்தைகள் வம்பு வார்த்தைகள் எல்லாத்தையும் விட்டுருன்னு சொல்லி அவர் சபையை பார்த்து தான் சொல்றார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும்
எல்லாருக்குமே கர்த்தர் இந்த வார்த்தையை தான் சொல்றாரு. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாதீங்க. நான் பழைய மனுஷனை களைந்து போடலைனாக்க புது சிருஷ்டியா மாற முடியாது. பழைய மனுஷனை களைந்து போடுறதுல வந்துட்டு நாவின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. நான் நீதிமொழிகள் வசனம் சொல்லுது, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். நீங்க ஒரு வார்த்தை தேவையில்லாம பேசிட்டீங்க, தப்பா பேசிட்டீங்கன்னா அது இன்னொருத்தருடைய ஆவியை வந்துட்டு நொறுக்கிடும்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 15:4 இதைத்தான் சொல்லுது. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். சோ உங்களுடைய நாவு ஜீவ விருட்சமாவும் இருக்க முடியும், இல்ல மற்றவங்களுடைய ஆவியை நொறுக்கிற வார்த்தைகளையும் பேச முடியும். நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். சோ வாயின் வார்த்தைகள் கத்தி மாதிரி வந்துச்சுனாக்க அநேகர் இதனால வந்துட்டு இடரல் அடைவாங்க. பட் ஆரோக்கியமுள்ள நாவு எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சமா இருக்கும். அதனாலதான் கர்த்தர் வந்துட்டு இந்த வசனத்துல சொல்றாரு, தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம். கோபம், மூர்க்கம், பொறாமை, வாயில் பிறக்கலாகாத தூஷணம், வம்பு வார்த்தைகள் எல்லாத்தையும் விட்டுருங்கப்பா. விட்டுட்டு நீங்க வந்துட்டு ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதீங்க. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும் படிக்க. நல்லா கவனிச்சுங்க, யாருக்கு ஒப்பாக? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக, இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக பூரண அறிவடைய முடியும்னு சொல்லி வேதம் சொல்லுது. பூரண அறிவடைய முடியும், கர்த்தரை போல வந்துட்டு பூரண அறிவடைய முடியும்னு வேதம் சொல்கிறது. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னா, நம்ம புதிய மனுஷனை தரித்து கொண்ட பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும்னு தான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. இது பழைய பைபிள் ஸ்டடி தான். ஏற்கனவே 2 முறை வந்துட்டு ஆன்லைன்ல நம்ம பேசி இருக்கிறோம். பட் இருந்தாலும் கர்த்தர் மீண்டுமா பேசுறதுக்கு இன்னைக்கு கிருபையை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு கேட்ட வசனங்களின்படி நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா நம்ம இருப்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நம்ம சத்தியத்தினால வந்துட்டு விடுதலையாய் வந்திருக்கிறோம். எங்க இருந்து? கள்ள சபையிலிருந்து, கள்ள போதகர்கள்ட்ட இருந்து விடுதலையாய் வந்திருக்கிறோம். இல்ல டிவி சினிமா இதுல இருந்து விடுதலை ஆயிருக்கிறோம். பட் வீட்டுக்குள்ளார பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோமா? இதை யோசிச்சு பாருங்க. நம்முடைய நாவின் வார்த்தைகள் வந்துட்டு கரெக்டா வருதா அப்படின்றத யோசிச்சு பார்ப்போம். வீண் வார்த்தைகள் வருதா, கோபமான வார்த்தைகள் வருதா, வீட்டுக்குள்ளார நம்ம கரெக்டா தான் பேசுறோமா, கரெக்டா அன்போட தான் நடந்துக்கிறோமா? பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். பட் ஆனா சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். அதனாலதான் உங்களுக்கு இருக்கிற விடுதலையை கரெக்டா பயன்படுத்திங்கன்னு கர்த்தர் சொல்றார். உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலா பயன்படுத்தாதீங்கப்பா. இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரிக்க கூடாது அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நான் சுயாதீன பிரமாணம்ன்றதை ஒண்ணு நமக்கு கொடுத்திருக்கிறார். யாக்கோபு 2:12 சொல்றது போல சுயாதீன பிரமாணத்தினாலதான் நியாய தீர்ப்பு அடைய போகிறோம். அதனால அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி நம்ம காரியங்களை நடப்பிக்கணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன பதில் சொல்லணுன்றது நமக்கு எப்படி தெரியும்? உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமீறினதாய் இருக்கணும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, திரு வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள்ன்றார். வசனத்தின் மேல வாஞ்சையா இருக்கணும். அது யாரு என்ன சிச்சுவேஷன்ல சொன்னாலும் பரவாயில்ல. குரூப்ல ஒரு சிலர் வசனத்தை காப்பி பேஸ்ட் பண்ணலாம், இல்ல ஒரு சிலர் வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கலாம், ஆன்லைன்ல பேசலாம், டைரக்டா இருக்கிற பைபிள் ஸ்டடியில வந்துட்டு பேசலாம். எப்படி இருந்தாலும் இல்ல நீங்க வாசிக்கலாம், உங்களுடைய பிள்ளைங்க வாசிக்கலாம். வசனங்களை வந்துட்டு பார்க்கும் பொழுது அது எனக்காக சொல்லப்பட்ட வசனம் அப்படின்னு பாசிட்டிவா எடுத்துக்கணும். இது எனக்காகவே கர்த்தர் கொடுத்திருக்கிற வசனம் சொல்லி பாசிட்டிவா எடுத்துட்டு அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க மாத்திட்டீங்கன்னா பரிசுத்தம் உள்ளவர்களா நீங்க மாறுவீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நித்திய ஜீவனை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த சிந்தனையோட ஒரு ஜெபத்தோட நிறைவு செய்யலாம்.